ఇదిగో ప్రభువా, ఇంతవరకు మీరు నడిపించారు మీకు వందనాలు తండ్రి. ప్రారంభం నుంచి ఇంతవరకు తండ్రి మీరు మంచిగా నడిపించిన మీకు వందనాలు ప్రభువా. మీ యొక్క 7 మాటలలో 5 మాటలలో మాట్లాడిన ప్రతి ఒక్క బిడ్డలు మీరు దీవించండి, ఆశీర్వదించండి. ఇంకా నేను ఎదుగో ప్రభా మీ యొక్క జ్ఞానం దయచేయమని కోరుతున్నాను తండ్రి. అయితే ప్రభా 6వ మాటగా మాట్లాడుకోవచ్చు నన్ను మీరు జ్ఞాపకం చేసుకుని ప్రార్థన చేస్తున్నాను తండ్రి. ఇదిగోనైనా మాట్లాడుచున్నది నేను కాదు ప్రభువా, మీరు తండ్రి నా ద్వారా మీరు మాట్లాడిపించమని వేడుకుంటున్నాను తండ్రి. వాస్తవమైన ఇదిగో ప్రభా ఈ యొక్క మాటలు విని తప్పకుండా ఆ యొక్క మాటలని హృదయంలో బదిలపరుచుకొని దాని ప్రకారంగా జరిపించే బిడ్డలుగాను నన్ను విడిపోయే ప్రతి ఒక్కరిని మీరు మార్చమని అడుగుతున్నాను తండ్రి. వాస్తవమైన ఇదిగోనైనా మీరు నడిపించగలరు, దీపించగలరు. ఈ యొక్క వాక్యాన్ని మీ చేతుల్లో అప్పగిస్తున్నాము ఆయన, మీరేంతో నడిపించగలరు. ఆ ప్రభుని ప్రియకుమారుడైన యేసుక్రీస్తు నామమున ప్రార్థిస్తున్నాం తండ్రి. హల్లెలూయా, హల్లెలూయా, హల్లెలూయా. దేవుడు శిలువలో పలికిన 6వ మాట సమాప్తమైనది. ఏమైందంట? సమాప్తమైనది. సమాప్తమైనదంటే எல்லாமே முடிந்தது. ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம், ஸ்டார்டிங் என்ன சொல்கிறோம்? முடிஞ்சிச்சுனான்றோமா? இல்லை, கடைசியில் தான் முடிஞ்சிடுச்சு. దేవుడు ఈ లోకానికి వచ్చి అతనికి ఇచ్చిన పని అతను ముగించాడు కాబట్టి సమస్తమును వాళ్ళ చేతికి అప్పగించేశాడు. ఎవరిని? తన తల్లిని, ఒక కుమారుని చూసి తన సహోదరులతో చెప్పి అప్పగించాడు. అప్పగించాడు లేదా? ఇదిగో నీ తల్లి, ఇదిగో నీ కుమారుడు. అవునా? ఒకటొక మాట నుంచి 5వ మాట వరకు సమస్తమును దేవుడు ఏం చేశాడు? చెప్పి ప్రతి ఒక్కరికి అప్పగించేశాడు. అప్పగించిన తరువాత అతను వచ్చి చేసే పని సమాప్తమైనది కాబట్టి దేవుడు రోజు ఏం చెప్పాడు? 6వ మాటగా సమాప్తమైనది, எல்லாமே முடிந்து விட்டது. హల్లెలూయా, హల్లెలూయా. ఒక చిన్న కథ చెప్పి నేను స్టార్ట్ చేస్తాను. ఒకనొక గ్రామంలో ఒక తండ్రి, ఒక కూతురు, ஓகேனா? ஒரு அப்பா ஒரு பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, அந்த வீட்டுல அப்பா பொண்ணு மட்டும் தான் இருக்கிறாங்க, அவங்க அம்மா இல்லை. அவங்க அப்பாவுக்கு ஒரு நாள் ஆச்சுன்னா பிறந்த நாள். அந்த பிறந்த நாளுக்கு அந்த பொண்ணு ஆசைப்படுது, அப்பாவுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்கணும். ஓகேவா? அப்பாவுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்கணும். இப்போ நார்மலாவே பர்த்டே வந்தா என்ன பண்ணுவாங்க? கிஃப்ட் கொடுக்கறது, கேக் வெட்டுறது தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா, அப்பாவுக்கு என்ன பண்ணோம்? கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ், சின்னதா ஒரு பாக்ஸ் என்ன பண்ணாங்க எடுத்துட்டு வந்து, எப்பயுமே சின்ன குழந்தைங்க எப்போ எழுந்திருப்பாங்க? லேட்டா தான் எழுந்திருப்பாங்க. கரெக்டா? சின்ன குழந்தைங்க லேட்டா தான் எழுந்திருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு எப்படி எழுந்திரிச்சு தெரியல, அவங்க அப்பாவுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு அப்பாவுக்கு என்ன பண்ணோம்? கிஃப்ட் கொடுக்கணும். அவங்க அப்பாட்ட போயிட்டு அந்த கிஃப்டை கொடுத்துட்டு, அப்பா ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிச்சு. அவங்க அப்பா என்ன பண்ணாரு? சந்தோஷப்பட்டாரு. சந்தோஷப்பட்டு அந்த கிஃப்ட் பாக்ஸ் ஓபன் பண்றாரு. அந்த கிஃப்ட் பாக்ஸ்ல ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாததுக்குள்ள அவங்க அப்பா என்ன பண்றாரு? கோவப்படுறாரு. காலகாலத்திலே வந்து இல்ல கோவப்படாதீங்க, எதுக்கு இது மாதிரி பண்ற? ஆனா அந்த பொண்ணு சொல்லு, அப்பா எனக்கு உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை, என்கிட்ட இல்ல காசு இல்லை, எந்த கிஃப்ட் வாங்கி தரணும்னு தெரியல. ஸோ நான் என்ன பண்ணேன்? அந்த பாக்ஸ் ஃபுல்லா என் அன்பு தான் இருக்குது, அதுதான் என்ன பண்ணேன்? கொடுத்தேன். அது அவங்க அப்பா என்ன பண்ணல, பெருசா எடுத்துக்காம என்ன பண்ணாரு? கோவத்தோட திட்டிட்டு போயிட்டாரு. ஒரு நாள் ஆச்சுன்னா அந்த குழந்தைக்கு வந்து ஃபீவர், ஜுரம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, ஒரு 4 நாளா சுத்துனாங்க, டேப்லெட் எல்லாம் போட்டாங்க, சரியாகல. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது டாக்டர் சொல்றாரு, உங்க பொண்ணுக்கு பிளட் கேன்சர். ஹல்லேலூயா. பிளட் கேன்சர் வந்தாலே ஆல்மோஸ்ட் மரணத்தை நெருங்க வேண்டியதான், யாராலையும் மாற்ற முடியாது. பிளட் கேன்சருக்கு எதுவுமே இல்லை, கண்டிப்பா மரணம் கிட்ட வந்துச்சுன்னு. ஸோ என்ன பண்ணார்? பிளட் கேன்சர் வரும்போது, பிளட் கேன்சர் சொன்ன உடனே அவங்க அப்பா துக்கப்பட்டார். துக்கப்பட்டு ஏதோ ட்ரை பண்றாரு, முடியல. பொண்ணு என்ன பண்ணிச்சு? செத்து போச்சு. செத்து போனப்போ அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா வீட்டுக்கு வரும்போது அந்த பாக்ஸ் தவிர்த்து எங்க ஒரு மூலையில அதை எடுத்து அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை ஞாபகப்படுத்திக்கிறாரு, இதுல அன்பு இருக்குது.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அது போலதாங்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்போது உனக்கு காசோ பணமோ எதுவுமே கொடுக்கல, அவருடைய அன்பு மட்டும்தான் கொடுத்தாரு. அல்லேலூயா. அந்த அன்பு அவர் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணல, ஏத்துக்கல. யாரும் ஏத்துக்கினாங்களா? யாருமே ஏத்துக்கல. அவரை துக்கப்படுத்தினாங்க, சிலுவையில போட சொன்னாங்க, அவரை மறிக்க சொன்னாங்க. ஆனா அவர் உனக்கு எனக்கு என்ன பண்ணாரு, அன்பை கொடுத்தாரு. அல்லேலூயா அல்லேலூயா. கிராஸ் சிலுவை தெரியுமல? சிலுவை என்னது? சிலுவை என்னது? எல்லாருக்கும் ஞாபகம் வருதுன்னா அது ஏசப்பா மரித்தாரு சிலுவைல, அதுதான் சிலுவை. ஆனா சிலுவுக்கு குர்த்து அவரோட அன்பு. அல்லேலூயா அல்லேலூயா. அவர் அன்பு மட்டும்தான். அன்னைக்கு அந்த குழந்தை பாக்ஸ் கொடுக்கும்போது அந்த பாக்ஸ் எல்லாம் ஆச்சு, எதுவுமே இல்ல. என்ன சொல்றது பொண்ணு, என் அன்பு இருக்குது. எப்பயுமே உலகத்துல ஒரு மனுஷன் இருக்கும்போது அவரோட வேல்யூ தெரியாது. ஆனா தேவன் கூட அது மாதிரிதாங்க. தேவன் இந்த உலகத்துல எதுக்காக வந்தாரு, நமக்காக வந்தாரு. அவர் இருக்கும்போது என்ன பண்ணாரு, எல்லாமே வாங்கிக்கணும். ஒரு அப்பா கிட்ட அப்பா இருக்கும்போது அவர்கிட்ட எல்லாமே வாங்கிப்போம். கரெக்டா? எல்லாமே வாங்கிப்போம், சந்தோஷப்படுவோம், தேவையானதால எல்லாமே வாங்கிப்போம். ஆனா ஒரு நேரத்துல அவர் மேல ஆயிடும் வெறுப்பு வந்துடும். வெறுப்பு வந்தா கோபம் வரும். கோபம் வந்து பிரிஞ்சிருவோம். பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு இல்லாதப்ப தெரியும். பிரிஞ்சதுக்கு அப்புறம் சந்தோஷமா தான் இருப்பாங்க. ஆனா அவங்க அப்பா இல்லாதப்ப தான் தெரியும் நானு அவர் அன்பு இப்படிப்பட்டது, அவர் கஷ்டம் இப்படிப்பட்டது. நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது கூட இருந்தாருன்னு தெரியும். அதை போலதான் இயேசு கிறிஸ்து இந்த உலக